ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறையா கூகுள் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் வர்ற அப்டேட்ஸ்லாம் பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் சொல்லல ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஏன் சொல்லல அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. நான் வந்த அப்டேட் வரைக்கும் எல்லாமே நான் கரெக்ட்டா சொல்ட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி போனாலே, நான் ரீசென்ட்டா போஸ்ட் பண்ணிட்டுருக்க எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேர்ந்தது தான். எஸ்டர்டே கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தந்தீங்க. பட் ஆனா வீடியோக்கு லைக் பண்ணல. அது மட்டும் இல்லாம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணல. ஸோ அது நோ ப்ராப்ளம். ஆனா அதில நான் சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அது ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் தான். கூகுள் ஆட்ஸ பத்தி தான் நான் எஸ்டர்டே வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ கூகுள் ஆட்ஸ் அப்படின்றத எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல பை ஆர் செல் பண்றதுக்கு கூகுள்ல நம்ம பே பண்ணி நம்மளோட ஆட்ஸ ரன் பண்றது மூலியமா நெறைய டார்கெட்டட் அண்ட் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ ரீச் பண்ணி, அது மூலியமா நம்மளோட ப்ராடக்ட்ட சேல் பண்றதுக்காக தான் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல ஒரு 4 ஆட்ரிபியூட்ஸ கூகுள் சைட்லருந்து ரிமூவ் பண்ண போறாங்கன்ற ஒரு முக்கியமான அப்டேட்டே நேத்து நான் ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு சொன்னா தான் அது அப்டேட்ன்னு இல்ல. அதுல பேக்கிரவுண்ட்ல வர எல்லாத்தையுமே நம்ம அப்டேட்டா பண்ணிக்கிட்டா மட்டுமே தான் நம்பளால இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சர்வை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம, ஆ அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு இதுவே அதுதான். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள Facebook அண்ட் Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லணும் அப்டின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நெறைய இருக்கு. ஆ Facebook கன்டென்ட் ரைட்டிங், SEO, கூகுள் ஆட்ஸ், பெய்ட் SMM அந்த மாரி இமெயில் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த மாரி ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அதுல எது எதெல்லாம் அப்டேட் வருதோ, இப்போ சோ மச் ஆஃப் அப்டேட்ஸ்லாம் எதுலேருந்து வருதுன்னா, ChatGPT, பேடு இந்த மாரி கூகுள் ஒண்ணு காம்படிஷனா, Microsoft காம்படிஷனா அவங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு காம்படிஷனா ChatGPTல இன்னொன்னு அட்வான்ஸா லான்ச் பண்றாங்க. ஸோ அத பத்தி அப்டேட் போயிட்டு இருக்கக்குள்ள எல்லாமே அத தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாரி வீடியோஸ்லாம் போடல. ஸோ டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எப்படி உங்களுக்கு கெயின் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க லாட் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் லாட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்றது மூலியமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல நீங்க கத்துக்கணும். ஸோ அதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. பேசிக் தெரியலனா எதுவுமே பண்ண முடியாது. அததான் நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனா இருக்கீங்களோ, அதுக்கு அப்டேட் ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன் ஆகணும்னா, இந்த அப்டேட்ஸ்லாம் டே டூ டே நீங்க பார்க்கணும். இல்லன்னா இந்த 4 ஆட்ரிபியூட்ஸ ரிமூவ் பண்றது உங்களுக்கு தெரியலனா, நாளைக்கு உங்க கம்பெனில உங்கள கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண சொல்லக்குள்ள, நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருவீங்க. இதெல்லாம் இதுவாகலையா அப்படின்னு கேட்கக்குள்ள, உங்களுக்கு அந்த ஹைக்கு பிரச்சனை இருக்குமே தவிர ஹைக் பிரச்சனை இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்கள கம்பெனிலேருந்து இது பண்றதுக்கும் ரொம்பவே சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ என்ன இவங்க ரொம்ப அப்டேட்டே இல்லாம இருக்காங்க அப்டின்ட்டு நம்மள கம்பெனிலேருந்து தூக்குறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அப்டேட்ட கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ, அது மூலியமா தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சர்வைவே பண்ண முடியும். ஸோ நான் இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டுடே கூட நான் ஒரு இன்டர்ன்ஷிப் மாரி அப்ளை பண்ணலான்ட்டு ஒரு கம்பெனில போயிட்டு அட்டெண்ட் பண்ணேன். ஸோ அங்க அவங்க கேட்டது என்னான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிளா நத்திங் பட் அந்த இதுதான் கேட்டாங்க. செம்ரஸ் டூல் யூஸ் பண்ண தெரியுமா? அப்படின்னு கேட்டாங்க. அதோட ரேட்டே 1 1/2 லேக்ஸ் கிட்ட வரும். அத நான் ஆஸ் அ இன் இன்டர்மீடியேட்டா இருந்துகிட்டு, அத நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்ல. நான் ஃப்ரீ டூல வச்சே கரெக்ட்டா பண்ணிடுவேன் அப்படின்ற மாரி நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பேசுனனால, ஓகே தான் சொன்னாங்க. பட் ஆனா எல்லா இடத்துலயும் இப்ப மேக்ஸிமமா கேட்கறது செம்ரஸ் டூல் யூஸ் பண்ண தெரியுமா? இட்ஸ் நத்திங் பட் அது ஒரு விஷயமே இல்ல. அத ஆனா அவங்க தர்றதுக்கு யோசிப்பாங்க. பிகாஸ் அது சோ மச் அமௌண்ட் கொஞ்சம் ஹைன்றனால, தர்றதுக்கு யோசிக்கிறனால, நீங்க அதுக்கு கேப்பபிளா? இந்த மாரி இந்த அளவுக்கு ஒரு இத ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணணும்னாலே, நீங்க ஆட்ஸ் ரன் பண்றீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. அது எதுக்குன்னா, உங்கள எடுத்தோனே உங்கள நம்பி யாருமே ஒரு 20K இல்ல 30Kலாம் தரமாட்டாங்க. உங்க சேலரிய தவிர. ஸோ இப்ப நீங்க அதுல தப்பு பண்ணிட்டு அந்த 20K போயிடும். அத உங்க சேலரில புடிச்சுக்கலாம்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? அது தப்பாயிரும் அப்படின்றதுக்காக. ஸோ அவங்களும் தரமாட்டாங்க. அப்படின்னக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள்ட்ட ஜஸ்ட் இது கேட்பாங்க. நீங்க எவ்வளோக்கு கூகுள் ஆட்ஸ் இதுவரைக்கும் ரன் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்கன்னா, இட்ஸ் அ பேசிக் திங் இப்ப நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்குறீங்க?
உங்க மணிய வந்து எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு 10Kக்கு வந்து அசால்ட்டா வந்து ஒரு கம்பெனி இல்ல உங்களோட ப்ராடக்ட் இல்ல உங்களோட பிராண்ட வந்து டெவலப் பண்றதுக்காக நீங்க வந்து ஒரு 10K யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே, அதுவே ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் தான். பரவால்ல பையன் வந்து ஒரு 10Kக்கு வந்து அவனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட காச போடணும்னாலே நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நாலேட்ஜாவது கெயின் பண்ணிருப்போம் அந்த இடத்துல. ஸோ அத வச்சு தான் உங்களுக்கு Google Ads தருவாங்க. அந்த மாரி தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றதே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நீங்க எந்த அளவுக்கு அதுல வந்து இப்போ ஒரு வெப்சைட் வாங்கி உங்களோட வெப்சைட்ல நீங்க கத்துக்கிட்டா தான், அது உங்க கிளையன்ட்டுக்கு பண்ணக்குள்ள ஈஸியா இருக்கும். உங்க கிளையன்ட்டோட வெப்சைட்ல தான் நீங்க கத்துக்கிறீங்க அப்டின்னா, அது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்டின்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க வந்து நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதுல நான் நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவேன். ஸோ நான் கஷ்டப்பட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணி இதுவானதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதுல நான் மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே சொல்லனாலும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலே என்னது அப்படின்றத வந்து சிம்பிள் அண்ட் நத்திங்கா சொல்லிருக்கேன். ஸோ இதுதான் எங்க போனாலுமே கேட்பாங்கன்றதுனால நான் இத சொல்லிருக்கேன். ஸோ நான் அப்டேட்டா இருந்தத உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மள Facebook அண்ட் Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பா தரேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. டாடா பை பை. ஸ்டே டியூன்.